வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. இலங்கை திருச்சபை ஒன்றாக இயங்கி அந்த செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அப்போது வத்திக்கான் அதை கூடுதலான கரிசனம் கொடுத்திருக்கும். ஆனால் தென்பகுதி திருச்சபை எங்களுடைய பிரச்சனையாக கணிக்கவில்லை. தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக எடுக்கவில்லை. என்னவாகத்தான் இருந்தாலும் அது பயங்கரவாதம் என்ற கோணத்தில் இருந்து தான் அதை பார்த்தோம். பிஷப் என்று தமிழ் சொல்கிறார்கள். இப்போ அதில் முக்கியம் பிஷப் என்ற கருத்து தமிழ் மொழிபெயர்ப்பிலே அதில் கண்காணிப்பு என்று தான் இருக்குது. அப்போ இயேசு சொல்லவில்லை நானே நல்ல கண்காணி. அந்த மண்ணில் இருப்பது போன்று அந்த மக்களோடு உலாவி கூடி தெரிந்து அவருடைய பிரச்சனைகளை கேட்டு அதற்கு ஒரு குரல் கொடுக்கிறதற்கு என்னுடைய உள்ளம் முழுக்க அங்குதான். ஆனால் சில நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தன. அதனாலே என்னுடைய நண்பர்களும் உறவினர் பிஷப் கூட சொன்னார், உங்களுடைய உயிரோடு நீர் விளையாட வேண்டாம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் மிக பெரும் பொக்கிசமாகவும் ஈழத்தமிழர்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்தில் பெரும் அடையாளமாகவும் ஒரு ஆதாரமாகவும் ஒரு ஆவணமாகவும் இருக்கக்கூடிய கனடாவில் வசித்து வரக்கூடிய அருட்தந்தை அல்போன்சஸ் இருதயநாயகம் பெர்னாட் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் அருட்தந்தை அவர்களே. வணக்கம் வணக்கம். நல்ல மகிழ்ச்சி. ஊடறுப்பு நான் அடிக்கடி பார்த்துக்கொள்றேன். நான் நல்ல நிகழ்ச்சி. அருட்தந்தை அவர்களே, நீங்கள் பல பதிவுகள் அல்லது பல நினைவுகள் பல உண்மைகளை உடைத்து பேசி இருக்கின்றீர்கள், வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். இப்போது ஈழத்தமிழர்களிடம் இன்னும் ஒரு வருத்தம் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், அதிகளவில் கிறிஸ்தவ திருச்சபையை பொறுத்தவரையில் ஈழ விடுதலை போராட்டத்தையும் கிறிஸ்தவ திருச்சபையையும் தவிர்த்து விட்டு செல்ல முடியாத அளவில் அந்த காலப்பகுதியிலே மக்களின் உரிமை போராட்டங்களுக்காக வேதாகமத்தில் குறிப்பிடப்படுவது போன்று அநீதி இடம்பெறுகின்ற இடங்களிலெல்லாம் அத்துணை அருட்தந்தையர்களும் அல்லது துறவரத்தோர் அனைவருமே அந்த இடங்களிலே உரிமை முழக்கமிட்டிருக்கின்றார்கள். அதில் பலரை இழந்திருக்கின்றோம். என்று அமெரிக்க துறவியாக இருந்த அருட்தந்தை கூட மட்டக்களப்பிலே காணாமல் செய்யப்பட்டோர் பட்டியலில் இருக்கின்றார். வடக்கு கிழக்கிலே வகை தொகையற்ற பலரை படுகொலை செய்திருக்கின்றார்கள். பல தேவாலயங்கள், இன்று சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் யாழ்ப்பாணத்திலே விமான குண்டு வீச்சுக்கு இலக்கானது. மடு தேவாலயம் பல காலப்பகுதியிலே தாக்குதல்களாலே தகர்க்கப்பட்டது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது வத்திக்கான் என்கின்ற உலக திருச்சபையின் தலைமையகம் எந்த ஒரு கருத்தையோ அல்லது எந்த ஒரு தன்னுடைய வெளிப்படுத்தலையோ எந்த ஒரு கண்டனத்தையோ, இன்று ஒரு இனம் உலகப்பந்திலே அழிக்கப்பட்டது நவீன காலத்தில் என்றால் அது ஈழத்தமிழர்கள். இன்று காசா மீது காட்டுகின்ற பரிவும் தயவும் முக்கியமாக காட்ட வேண்டும். ஏன் வத்திக்கான் ஈழத்தமிழர்களை புறக்கணித்ததா அல்லது ஈழத்தமிழர்கள் என்பதால் சிங்களவர்களை பகைத்துவிடக் கூடாது என்பதில் தவிர்த்து விட்டதா? ஒரு பதில், நாங்கள் முயற்சி எடுத்திருக்க வேண்டும். வத்திக்கானுக்கு தொடர்ந்து எங்களுடைய தகவல்களை அனுப்பி கொண்டிருந்திருக்க வேண்டும். அது ஒன்று. இரண்டாவது, இலங்கை திருச்சபை ஒன்றாக இயங்கி அந்த செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அப்போது வத்திக்கான் அதை கூடுதலான கரிசனம் கொடுத்திருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியும், தென்பகுதி திருச்சபை எங்களுடைய பிரச்சனையாக கணிக்கவில்லை. ஆனால் ஈழத்தமிழர்களின் சார்பில் ஒரு துறவியாக, ஒரு ஆயனாக, ஒரு குருவாக, ஒரு ஆயராக தன்னுடைய கருத்தை பல காலங்களில் யுத்தம் இடம்பெற்ற போது தென்னிலங்கையில் அவர் தமிழர் என்பதால் புலி என்பதை விழித்து கொண்டார்கள் சிங்கள பேரினவாதம். அப்படியாக ஒரு பணியாற்றிய ஆயர் அமரர் ராயப்பு யோசேப் அடிகளாரை நாங்கள் ஈழத்தமிழருடைய போராட்ட வரலாற்றில் கடந்து செல்ல முடியாது. அரசியல் மற்றும் ஆயுத போராட்ட காலங்களில் யார் மீது தவறு என்றாலும் வெளிப்படையாக கூறியவர். அவர் எத்தனை முறை இந்த விடயங்களை ஆயர் மன்றத்தில் வெளிப்படுத்தினார், வத்திக்கானுக்கு தெரியப்படுத்தினார். வத்திக்கானோடு இந்த விடயங்கள் மிகவும் நெருக்கமாக கூட உரையாடி இருக்கின்றார். ஏன் ராயப்பு யோசேப்பின் கருத்தை கூட எங்களின் குரலாக அவர்கள் பார்க்கவில்லையா? சரி, நீங்க சொல்றது சரி. ஏன் தான் அவர்களை விட்டார்களோ தெரியாது. நான் பார்க்குற அளவுக்கு இதுதான், அதாவது முழு திருச்சபை, இலங்கை திருச்சபையிலிருந்து, அதாவது தென்பகுதி தலைவர்கள் உட்பட, அங்கே ஒரு ஆர்ட் பிஷப் இருந்தார், இப்போது அவர் கார்டினலாக இருக்கிறார்.
பிஷப்ஸ் இருக்கணும். அவர்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போதுதான் அதற்கு கூடுதலான மதிப்பை கொடுக்கின்றது என்று நினைக்கிறேன் நான் வத்திக்கான். அருட்தந்தை அவர்களே, மிகவும் ஆனால் ஒரு சொல்லுங்க. டெக்னிக்கலான ஒரு விடயத்தை உங்களிடம் கேட்கின்றேன். உயிர்த்த ஓ, ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், அந்த ம், தாக்குதல் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். ஆயர் மன்றம் நல்ல தீர்மானத்தை எடுத்தது. வடக்கு கிழக்கு ஆயர்கள் மற்றும் இலங்கையின் ஆயர்களை எல்லாம் அழைத்து அந்த மக்களுக்கான ஒரு இரங்கலை கூட வத்திக்கானில் செலுத்தி இருந்தது. ஏன் கருதினால் மல்கம் ரஞ்சித்துக்கு நெஞ்சில் ஈரம் இல்லையா, அல்லது ஈழத்தமிழர்கள் விடயத்தில் ஒரு கரிசனை காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறை இல்லையா, அல்லது வடக்கு கிழக்கு ஆயர்கள் இந்த தீர்மானத்தை அங்கு நிறைவேற்றுவதனால் சிங்கள மக்கள் தங்களை பகைத்து விடுவார்கள் என்று பின்னிக்கின்றார்களா? நீங்க கடைசியா சொன்ன காரணம் ஒன்று ரெண்டும் சரியாக இருக்கலாம். நான் பார்க்கிற அளவுக்கு அவர் பெரிய தோழமை கொண்டிருந்தார் மஹிந்த ராஜபக்ஷவோடு. தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக எடுக்கவில்லை. என்னவாகத்தான் இருந்தாலும் அது பயங்கரவாதம் என்ற கோணத்தில் இருந்துதான் அதை பார்த்தால், பயங்கரவாதிகள் என்ற கோணத்தில் இருந்துதான் அவர் அதை, நான் அறிந்த அளவில் அவர் அதை நோக்கினார். திடீரென்று இந்த தேவாலயத்தில் அந்த உயிர்த்தாண்டவர் திருநாள் என்று நடந்த இது அவருடைய மனதில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. அதை அடுத்துதான் இந்த தன்னுடைய குரலை அவர் எழுப்பினார். பொதுவாக அதுக்கு மேலாக நான் என்ன சொல்லலாம்? இல்லை, எங்களுடைய அருட்தந்தையர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சரணடைய வந்த மக்களோடு, பொதுமக்களோடு சென்றவர் இன்று வரைக்கும் இல்லை. ஏன் இந்த ஆயர் மன்றம் காணாமல் போன ஒரு விவகாரம் வடக்கு கிழக்கில் பேசப்படுகின்றது. நீங்கள் இன அழிப்பு தொடர்பில் சரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றவில்லை, அதனை விட்டுவிடுங்கள். அது உங்களுக்கு ஒரு சர்வதேச ரீதியாக அல்லது சிங்கள மக்கள் வடக்கு கிழக்கு ஆயர்களின் திருப்பலிக்கு வரமாட்டார்கள், அல்லது வடக்கு கிழக்கு ஆயர்கள் சிங்கள மக்களினுடைய தேவாலயங்களுக்கு நுழைந்தால் அதில் கூட நெருக்கடி வரலாம் என்பது அதை தவித்திருக்கலாம். அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 60க்கும் மேற்பட்ட மக்களோடு சரணடைந்தார். அவரை இன்று வரையும் காணவில்லை. ஏன் இந்த ஆயர் மன்றத்தால் காணாமல் போனவர்களுக்கு நீதி வேண்டும் அல்லது காணாமல் போனவர்களுக்காக வத்திக்கான் பரிந்து பேச வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாமல் இருப்பதற்கு நீங்கள் ஒரு சக குருவாக, அதுவும் ஒரு மூத்த குருவாக, மனித உரிமைகள் தொடர்பான ஒரு பணியாளராகத்தான் அருட்தந்தை அவர்களே மக்களின் ஒரு ஆதங்கத்தை, மக்களின் கவலையை உங்களிடம் முன்வைக்கின்றேன். முற்றாக நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். நிச்சயமாக அவர்கள் அதை செய்திருக்க வேண்டும், செய்ய வேண்டும். ஒரு விஷயத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நான் தென்னிந்திய திருச்சபையை பொறுத்தவரையில் தாங்களும் அங்கு ஒரு சிறுபான்மையினர் பெரும்பான்மையினருடைய சினத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு பயம் இருக்கின்றது. அதுவும் ஒரு அரசியல் நகர்வு தான். எல்லாருக்கும் துணிச்சல் வேண்டும். நீதி என்றால் என்ன என்பதை உணர்ந்து நீதியின் பால் பசிதாகம் கொள்ள வேண்டும். ஆனால் தென் இலங்கை திருச்சபைக்கு அரசியல் தாக்கங்கள் அதால் விளையும் என்று அச்சம் இருக்கும் போது அந்த அச்சத்தின்படிதான் அவர்கள் நடந்து வருகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அது சரி என்று சொல்லவில்லை, அது தவறு. துணிந்து செயல்பட வேண்டும். வடக்கிலே எங்களுடைய தமிழ் பகுதியிலே சில மத தலைவர்கள் துணிந்து தான் செயல்பட்டார். அவருடைய உயிருக்கு ஆபத்து இருந்தது, இருந்தும் அவர்கள் செயல்பட்டார்கள். ஆயர் ராயப்பு ஜோசப், அவருக்கு நிச்சயமாக அச்சுறுத்தல் இருந்தது, துணிந்து செயல்பட்டார். அவருடைய இந்த விழுமியத்தில் முதல் அவர்களுக்கு, இந்த தென்னிந்திய திருச்சபைக்கு இந்த விழுமியத்தில் முழுமையான மனம் இருக்க வேண்டும், பதிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, துணிச்சலோடு அவர்கள் எழுந்து நிற்க வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். இன்னும் தான் காலம் இருக்குது, இப்பவும் தான் அதை அவர்கள் செய்ய வேண்டும். ஆம், இப்போது இந்த சில விடயங்களை அருட்தந்தைவர்களே நீங்களும் கூட என்னோட முரண்பட்டுக் கொள்ளலாம் அல்லது மனவருத்தப்பட்டுக் கொள்ளலாம். இருந்தாலும் ஒரு மூத்த குருவாக மக்கள் தொடர்ச்சியாக கேட்கின்ற கேள்விகளைத்தான் நான் உங்களுடன் உரிமையோடு இந்த தளத்தில் அல்லது ஊடறுப்பு நிகழ்ச்சியில் முன்வைக்கின்றேன். உங்களுடைய குருத்துவம் மக்கள் தொடர்பாக என்ன கூறுகின்றது? குருத்துவத்தில் நீங்கள் ஒரு திருஅவையின் பணியாளராக திருப்பலியுடன் உங்களை நிறுத்திக் கொள்வது அல்லது திருப்பலியுடன் உங்களை மட்டுப்படுத்திக் கொள்வதுதான் குருத்துவத்தின் முக்கியத்துவம்? இல்லை, இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆயர் என்ற பெயரை எடுப்போம். குருக்களும் தான் மறை ஆயர் என்று சொல்லுவோம் இல்லோ. அந்த ஆயருடைய கடமை என்ன? மக்களை வழிநடத்துவது, அவருடைய துன்பத்தில் அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பது, அவர்களோடு கலந்து அவருடைய துன்பத்தில் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பது. இது குருத்துவ பணியின் மிகவும் ஆழமான ஒரு பணி, ஒரு அம்சம். நீதிக்கு அப்பாலே ஏதாவது நடந்தால் அதை எடுத்து கூறி நீதிக்காக நிற்க வேண்டியது குருத்துவ அழைப்பின் ஒரு அம்சம், எங்களுடைய குருத்துவ பணியின் ஒரு அம்சம். ஆயர் என்ற அந்த
உபமானம் தான் மிக முக்கியமான உபமானம். பிஷப் என்று தமிழில் சொல்கிறார்கள். இப்போ அதில் முக்கியம் பிஷப் என்ற கருத்து தமிழ் மொழிபெயர்ப்பிலே அதில் கண்காணிப்பு என்று தான் இருக்கு. அப்போ இயேசு சொல்லவில்லை நானே நல்ல கண்காணி என்னை பின்பற்றுங்கள் என்று. இயேசு சொன்னார் நானே நல்ல ஆயன். யாரும் பாடுபட்டால் ஒரு ஆடு கூட சென்று அது அங்கு இன்னும் கஷ்டப்பட்டால் வழி தவறி போயிருந்தால் மற்ற ஆடுகளை விட்டுவிட்டு மந்தையை விட்டுவிட்டு அதை தேடி போய் மீட்டு தோளில் சுமந்து வருவதுதான் ஆயன். இயேசு தன்னை பற்றி சொல்லுகின்றார். அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். சும்மா பகட்டுக்கும் வசதிகளுக்குமாக பணி செய்கிற அழைப்பு இல்லை இது. இந்த அழைப்பிலே அடித்தளத்தில் உள்ள மிக முக்கியமான விழுமியங்கள் நீதி, மனித மாண்பு, எந்த விதமான ஏற்றத்தாழ்வோ வேறுபாடுகளோ இல்லாமல் மனிதம் என்றதை பேணி அதற்காக செயல்பட வேண்டிய ஒரு விழுமியம்தான் அழைப்புத்தான் இந்த அழைப்பு. யாரும் பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும். அதை நான் மறக்கவில்லை. அதுதான் எங்களுடைய நிச்சயமாக அழைப்பு. யாராவது தவறுனால் அது பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம், பிஷப்ஸாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அது தவறு. தங்களுடைய அழைப்பிலிருந்து அவர்கள் தவறுகிறார்கள். அருட்தந்தை அவர்களே, காணாமலாக்கப்பட்ட குரு தொடர்பான ஒரு பதிவு 1990 ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி அருட்தந்தை செல்வராஜா அவர்கள் மட்டக்களப்பிலே மக்களை சந்திக்க சென்று திரும்பிய போது காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே காணாமலாக்கப்பட்ட அமெரிக்க நாட்டின் துறவியான அருட்தந்தை ஹேபியர் அவர்கள் வாழைச்சேனையிலிருந்து ஆயர் இல்லம் நோக்கி திரும்பிய போது ஏறாவூர் பகுதியிலே காணாமல் செய்யப்பட்டார். காணாமலாக்கப்பட்டவர்கள் உங்களுடைய உடன் பணியாளர்களாக இருக்கின்றார்களே அருட்தந்தை அவர்களே. ஏன் அதே போன்று வடமாகாணத்திலே என்று அருட்தந்தை பிரான்சிஸாக இருக்கலாம், அதே போன்று பலருடைய பெயர்களை உச்சரிக்கலாம். வடபகுதியிலே அந்த கிளியை குறிப்பிடலாம். இவ்வாறான பலர் இருக்கின்றார்கள். அவர்களும் என்றும் இல்லையே, எங்கு அவர்கள் எல்லாம்? அப்படியே உங்களுடைய உடன் பணியாளருக்கு கூட நீங்கள் போராட தயாரில்லை அல்லது அது தொடர்பாக அழுத்தம் கொடுக்க தயாரில்லை என்றால் உங்களுடைய குருத்துவத்தில் கூட அங்கு சவாலுக்கு உட்படுத்தப்படுகின்றது அல்லவா? இயேசுநாதர் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அன்பு தேடிய மக்களுக்காகவும் தான் பணி செய்தாரே ஒழிய திருப்பலியோடும் போதனைகளோடும் அவர் நின்றுவிடவில்லை அல்லவா? என்று உங்களுடைய உடன் பணியாளர்களை கூட நீங்கள் தேட முடியாமல் அல்லது தேடுவதில் இருந்து தவிர்க்கிறீர்கள் என்றால் எப்படி அந்த பொதுமக்கள் புரிந்து கொள்வது? இது 2 பகுதியாக நாங்கள் பார்ப்போம். ஒன்று வடகிழக்கு திருச்சபை தமிழ் பகுதி, மற்றது தென்னிந்திய பகுதி. இப்போதும் அண்மையில் கூட இப்போது முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்களை பற்றிய தகவல் பெயர்கள் எல்லாம் எடுத்து வத்திக்கானுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஃபாதர் கிளி, ஃபாதர் ஜிம் பிரவுன், ஃபாதர் சரசஜீவன், இப்படியான பலருடைய பெயர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றது. இப்போது வினவப்பட்ட வினாக்கள் அல்லது உங்களிடம் கேட்கப்பட்ட வினாக்கள் மீது உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம். உங்களுடைய மக்கள் அல்லது உங்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள், ஏன் நாங்கள் திருச்சபையை நம்புகிறோம், எங்களுக்கு யுத்த காலத்தில் அரணாக இருந்தது, அடைக்கலம் கொடுத்த பல தேவாலயங்கள் இருக்கின்றன, ஆனால் அவர்கள் எங்களை இன்று கைவிட்டு விட்டார்களோ, எங்களுடைய எந்த ஒரு விடயத்திலும் ஈடுபாடற்று இருக்கின்றார்கள், வெறும் அதாவது திருச்சபையின் பணிகளோடு மட்டுப்படுத்திக் கொள்கிறார்களோ என்கின்ற ஏக்கம் பொதுமக்கள் மத்தியிலே அதிகரித்து விட்டது. அதனை நீங்கள் புலம்பெயர்ந்திருந்தாலும் உணர்கிறீர்கள் அருட்தந்தை அவர்கள்? இப்பொழுது அது அதிகரித்திருக்கின்றதோ இருக்கலாம். என்றால் சில அங்குள்ள தலைவர்கள், அதாவது இதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தலைவர்கள் எவ்வளவு அதில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார்களோ அதை பொறுத்து அது வளர்ந்திருக்கும். அது உங்களுக்கு தெரிய வேண்டும். கையொப்பம் எடுத்து வத்திக்கானுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தனிப்பட்ட ஆட்கள் தவறிக்கொண்டிருந்தால், தங்களுடைய கடமையிலே தவறிக்கொண்டிருந்தால் அதை நான் 2 எடுத்து கதைக்கிறது எனக்கு தெரியவில்லை. அங்கே குரல் கொடுக்க வேண்டியவர்கள் குரல் கொடுக்க வேண்டும். அதை பற்றிய தகவல் எனக்கு இல்லை. ஆனால் அது நீங்கள் எழுப்புற கேள்வி சரி, நியாயமான கேள்வி. ஆனால் அதுக்கு பதில் அங்குள்ள தலைவர்கள் தான் அதை கொடுக்க வேண்டும். ஒரு சிலர் மிக துணிவாக செயல்படுகிறார்கள், அதை மறக்க முடியும். சில இளம் குருக்கள், மத்திய வயதுள்ள குருக்கள் கூட ஈடுபடுகின்றார்கள். அருட்தந்தை அவர்களை தெளிவுபடுத்தி விடுகிறேன். பல அருட்தந்தையர்கள் வடக்கு கிழக்கில் தங்களால் முடிந்தவரை தனிப்பட்ட ரீதியில் மக்களோடு இருக்கின்றார்கள். என்னுடைய வினா என்னவென்று சொன்னால், மறை மாவட்டமாக அல்லது திரு அவையாக ஒருங்கமைந்த திரு அவை என்று இந்த வருடத்தை பிரகடனப்படுத்தினார் மறைந்த பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அந்த ஒருங்கமைவு என்பது அந்த மக்களின் உரிமைகளை பேசுவதா அல்லது வேதாகமத்தையும் திருச்சபையையும் போதிப்பதா? வேதாகமத்தை போதிக்கும் போது நிச்சயமாக மக்களுடைய உரிமை அங்கே வருகின்றது.
காயப்படுத்தப்பட்டவர்களுக்கு அவர்களை குணமாக்குவது, இதெல்லாம் அந்த இதிலே அடங்கி இருக்கு. அதை விட்டுட்டு என்ன போதனை, இயேசுவின் போதனை நீங்கள் முந்தைய குறிப்பிட்டது போன்று மிகவும் ஆழமான, மிகவும் முக்கியமான விழுமியங்கள் இது. அது இல்லாமல் பேர்ந்த போதனை என்னது போதிக்கிறது? அப்படி போதிக்காமல் விட்டால் இந்த காயப்பட்ட மக்களை தேற்றும் செயல்பாடுகளை, அவர்களுக்கு ஆறுதலும் நீதியும் கொண்டு வரும் செயல்பாடுகளில் ஈடுபடாவிட்டால், அதிலே தலைமத்துவத்துவம் எடுத்து செல்லாவிட்டால் எங்க பணி? வெறும் சடங்குகளை செல்வதில்லை எங்களுடைய அழைத்தல். நீங்கள் இந்த விடயத்தோடு உடன்படுகிறீர்களோ அல்லது இந்த விடயத்தை நீங்கள் ஏற்கிறீர்களோ தெரியாத அருட்தந்தை அவர்களே, 2009ஆம் ஆண்டு யுத்த நிறைவின் பின்னர் அரசியல் ரீதியாக ஒரு சலசலப்பும் ஒரு இடைவெளியும் வந்தபோது யார் அந்த தலைமைத்துவத்தை வகிப்பது அல்லது யார் இவர்களை ஒழுங்குபடுத்துவது? 2009ற்கு முன்னர் விடுதலை புலிகள் அமைப்பினால் ஒரு வகையில் நேரிய அரசியலில் சென்றவர்களை இனி யார் கட்டுக்கோப்பிக்குள் வைத்திருப்பது என்கின்ற போது அந்த காலப்பகுதியில் மன்னார் ஆயர் இல்லம் ஒரு அரசியலின் மைய புள்ளியாக மாறுகின்றது. தமிழ் தேசிய அரசியலின் மையம் கொள்ளுகின்றது. அரசியலில் எதிர்கருத்துக்கள் யார் முன்வைத்தாலும் ஒரு கூட்டம் இடம்பெறும், அவர்களோடு உரையாடல் இடம்பெறும். தமிழ் தேசிய தரப்பில் இந்த அனைத்து கட்சிகளினுடைய வாகனங்களும் ஒரு செல்லுகின்ற ஒரு ராஜதந்திர முக்கியத்துவத்தை பெறுகின்றது மன்னார் ஆயர் இல்லம். அதன் பின்னர் இயற்கையாக மன்னார் ஆயருக்கு ஏற்பட்ட உடல் உபாதை காரணமாக அந்த இடம் பெரும் வெற்றிடமாகின்றது. இன்று தமிழ் தேசிய அரசியல் சிதறி சின்னாபின்னமாகி அவர்கள் அனைவரும் தான் கொண்ட பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள், மக்கள் பாதையை மறைத்து கொண்டு. இந்த காலப்பகுதியில் திரு அவையாக பணியாற்றுவது முக்கியமா அல்லது அரசியல்வாதிகள் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று திரு அவை செல்வது சரியா? திரு அவையில் சொல்லும் பொழுது இந்த அரசியல் என்று சொல்ற போது கட்சி அரசியல்களுக்கு நாங்கள் திருச்சபை இறங்காது. ஆனால் இந்த அரசியல்களும் அரசியல் தலைவர்களும் மக்களுடைய நிலவரத்தை உள்வாங்கி அதுக்கு தலைமத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த கோணத்தில் இருந்துதான் திருச்சபை ஈடுபடுவார்கள். ராயப்பு அடிகளார் அவர்களும் அந்த கோணத்தில் இருந்துதான் அவர் ஈடுபட்டார்கள். மனித உரிமை, மனித மாண்பு, நீதி என்ற இந்த பார்வை ஊடாகத்தான் அவர் தன்னுடைய செயல்பாடுகளை மேலெடுத்தார். சில விஷயங்கள் ஒன்றுக்கு மேல் ஒன்று சேர்ந்து இருக்கும். அதாவது அரசியல் அபிலாஷைகளின் நோக்கங்களும் இந்த இவருடைய செயல்பாடுகள், திருச்சபையின் செயல்பாடுடைய நோக்கங்களும் ஒன்றோடு இணைந்திருக்கும். அதாவது குறிப்பாக மனித உரிமை, மனித மாண்பு, நீதி என்ற விழுமியங்களை பொறுத்தவரையில் ஒன்றோடு கலந்திருக்கும். அதற்காக ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவர் ஈடுபட்டது அரசியல் அல்ல. ஆனால் அரசியல் தலைவர்கள் அதில் செயல்பட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு தான் இந்த விழுமியங்களை நாங்கள் பாதுகாக்க முடியும், மக்களின் இந்த உரிமைகளை நாங்கள் பாதுகாக்க முடியும், அவருடைய அபிலாஷைகளுக்கு நாங்கள் மறுமொழி சொல்ல முடியும் என்ற ரீதியில் அவர்களை ஒன்று சேர்த்தார். நீங்கள் கூறிய அந்த மையப்புள்ளிதான் அந்த அவர் அரசியலுக்கு அப்பால் மக்களுக்கான பணியினை ஒழுங்குபடுத்தினார். அந்த மக்கள் பணி அல்லவா அருட்தந்தை அவர்களே என்று சிதறி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது நாளும் பொழுதுமாக. அதனைத்தான் நான் உங்களிடம் வினாவாக சற்று கேட்டிருந்தேன். அதுக்கு திருச்சபை என்ன செய்யலாம் என்று கேட்கிறீங்களா? நிச்சயமாக. இப்போது அன்று ஒரு தனியொரு மன்னாராயராக அந்த மக்களின் பணியை அவர் ஆற்றுவதற்காக அனைவரையும் ஒற்றுமைப்படுத்திய அந்த களப்பணியை செய்தது போன்று இப்போது இருக்கக்கூடிய இடைவெளியை ஏன் பார்வையாளர்களாக திருகவை பார்த்து கொண்டிருக்கின்றது? இன்று தென்னிலங்கையை பொறுத்தவரையில் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் வெளிப்படையாகவே அவர் ஜனாதிபதி தேர்தலில் இருந்தபோது கூறினார். அவர் ஈஸ்டர் தாக்குதலுக்கு தீர்வு தருவார், அவருக்கு வாக்களியுங்கள் என்றே கூறினார் பல மேடைகளில். அப்படி இருக்கின்ற போது அப்படியான அரசியல் வேண்டாம், மக்களுக்கு எவை வேண்டும் என்று கூறுவதற்கு ஏன் திரு அவை தயங்குகிறது? இதுக்கு நான் என்ன மறுமொழி சொல்லலாம்? எனக்கு அங்கு தொடர்பு இல்லை, பெரிதாக தொடர்பு இல்லை. ஒரு சில குருக்களோடு நான் பேசிய போது சொன்னேன், இப்போது ஆயரை நீங்கள் அணுகி இதுக்கு தலைமைத்துவம் கொடுக்கலாம், அவரை கேட்கலாம், இதுக்கு ஒரு வழிகோல வேண்டும் எல்லோரும் சேர்ந்து என்று சொல்லி. இதற்கு மேலாக உங்களுடைய தயக்கமும் திரு அவையின் கட்டுப்பாடுகளும் எனக்கு புரிகிறது அதற்கு தந்தை அவர்களே. நானும் இதற்கு மேலதிகமாக உங்களிடம் இது மக்களின் நீண்ட நாள் ஆதங்கத்தை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பின்னர் உங்களிடமோ அல்லது ஊடகப்பரப்பிலோ ஒரு திருகவை சார்ந்து ஒரு வெளிப்படையான கேள்விகளை முன்வைத்த முதலாவது சந்தர்ப்பம் என்று நான் என்னுடைய அனுபவத்தில் நினைக்கின்றேன். நீங்கள் எப்போது கூறுங்கள் அருட்தந்தை அவர்களே. இல்லை, நீங்கள் கேட்டு சரி, நல்ல அதோட எனக்கு நல்ல சந்தோஷம் நீங்கள் இந்த கேள்வியை எழுப்பினது. ஏன்னா இது இந்த அது குறிப்பிட்ட பொறுப்பாக இருக்கிறவர்களுடைய காதலில் இது விழ வேண்டும். சிலவளை நாங்கள் தனியாக, நான் உதாரணமாக நான் சொல்கிறேன், தனியாக ஒரு குறிப்பிட்ட தலைவரை பற்றி சொன்னால்
அது தனிப்பட்ட ஒரு கோபத்திலேயோ எரிச்சல் பொறாமையிலையோ சொல்லுமா போல இருக்கும். இந்த ஊடக தளத்திலும் கூட நாமும் யார் மீதும் தனிப்பட்ட விமர்சனத்தையோ அல்லது தனிப்பட்ட வருத்தத்தையோ வெளிப்படுத்தவில்லை. திருகவை மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பையும் ஆதங்கத்தையும் தான் ஒரு மூத்த குருவாக உங்களிடம் வினவி இருந்தோம். சரி, ஆனால் அதுக்கு தலைமைத்துவம் தானே அதுக்கு அதை எடுத்து நிச்சயமா செல்ல வேண்டும். மக்கள் எதிர்பார்க்கறது சரி. அதுக்கு மறுமொழி பதில் சொல்லுவது, செயல் வடிவம் அந்த அந்த செயல் வடிவம் கொடுத்து பதில் சொல்வது தலைவர்கள்ட்ட தான் தங்கி இருக்கின்றது. ஆண்டகை ராயப்ப ஜோசப் ஒரு தலைவராக இருந்தார். அவர் இதை தன்னுடைய கடுமையாக அவர் எடுத்தார். தன்னுடைய பணியின் ஒரு முக்கிய அம்சமாக நீதி, மனித மாண்பு இவற்றை அவர் எடுத்துக்கொண்டார். அதே போன்று தலைவர், நீங்கள் கத்தோலிக்க திருச்சபை என்று சொல்லும்போது தலைமைத்துவம் கொடுக்க வேண்டிய தலைமைத்துவம் இடத்துல உள்ள ஆட்கள் தானே, சரிதானே? நிச்சயமாக நிச்சயமாக. அப்ப அவர்கள் தான் அவர்கள் அதை கொடுக்கத்தான் வேண்டும். நீங்கள் அதை கேட்கிறது சரி. நீங்கள் இதை பகிரங்கமாக கேட்டதுக்கு நல்ல மகிழ்ச்சி, எனக்கு நல்ல சந்தோஷம். நீங்கள் எப்போது இலங்கை வருவீர்கள் அருட்தந்தையவர்களே? அல்லது நீங்கள் எப்படியே நீண்ட காலம் இலங்கை வராமல் இருக்கின்றீர்கள்? இலங்கை என்பதை விட தமிழர் தாயகத்தில் உங்களுடைய கால்கள் படாத இடங்கள் இல்லை பனிக்காலங்களில். அப்படி இருக்கின்ற போது அந்த பனிக்காலம் மீண்டும் தொடர்வீர்களா? இலங்கை வருவீர்களா? நீங்கள் இப்போது ஒரு கனடாவிலே ஒரு குருவாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய மனிதுரிமைகள் பணி அல்லது திருகவை பணி என்பது தாயகத்திலே தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. என்னுடைய நண்பர் ஒருவர் அதை கேட்டபோது நான் சொன்னேன், என்னுடைய மனதும் மக்களும் அங்குதான், இங்கே இல்லை. என்ன விதமான வசதிகள் இங்கே இருந்தாலும் அந்த மண்ணில் இருப்பது போன்று அந்த மக்களோடு உலாவி கூடி தெரிந்து அவருடைய பிரச்சனைகளை கேட்டு அதற்கு ஒரு குரல் கொடுக்கிறதற்கு என்னுடைய உள்ளம் முழுக்க அங்குதான். ஆனால் சில நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தன. அதனாலே என்னுடைய நண்பர்களும் உறவினர் பிஷப் கூட சொன்னார், உங்களுடைய உயிரோடு நீர் விளையாட வேண்டாம், இப்போதைக்கு கொஞ்சம் வெளியில இருந்து வெளிநாடுகளில் சர்வதேச மட்டத்தில் நீர் செய்யக்கூடியதை செய்யும் என்று. அதனுடையால் தமிழரசு அப்படியான ஒரு சூழலை எனக்கு ஏற்படுத்தி தந்தீங்கன்னா நான் நிச்சயம் போய், எனக்கு ஒரு ஒரு செகண்ட் கூட நான் இங்காலே இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. அவளுக்கு நான் ஈடுபட்டிருந்தது உங்களுக்கு தெரியும் தானே. எந்த மனதும் மக்களும் அங்கே தான், இங்கே இல்லை. ஆனால் இந்த ஆயர் எனக்கு புத்திமதி சொன்னபடி, உங்களோட உயிரோடு விளையாட வேண்டாம், சில காரணங்களுக்காகத்தான் அவருக்கு தெரியும், உயிரோடு விளையாட வேண்டாம், நீர் வெளியிலிருந்து சர்வதேச மட்டத்தில் ஒரு பணியை செய்யும் என்று. அப்போது நான் இங்கே நான் செய்தேன், இங்கே ஈடுபட்டேன். ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த ஆபத்து உயிராபத்து இருந்தபோது என்னுடைய நண்பர்கள் என்னை பிடித்த வெளியிலே கழித்து விட்டார்கள், கொஞ்சம் வெளியில் போயிரும் என்று. நான் வந்து சும்மா இருக்கவில்லை. இங்கே ஒரு கனடாவில் வந்து ஒரு 20 பெரியார்களை நான் சந்தித்தேன். கூடுதலாக அரசியல்வாதிகள் அவர்களை சந்தித்தேன். பார்லிமெண்ட்டுக்கு கூட அவர்கள் ஒருவர் என்னை அழைத்து சென்றார். அதைத் தொடர்ந்து எனக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. என்றால் நான் களத்தில் இருந்து வருகின்றேன். என்னுடைய நுழைவு மனித உரிமை என்று சொல்லவில்லை, ஆனால் மனித நேயம், ஹியூமனிடேரியன் சிச்சுவேஷன் தேர், கிரைசிஸ் தேர் என்று அந்த வழியாகத்தான் இவர்களை அணுகி நான் பேசினேன். நல்ல வரவேற்பு இருந்தது. அதை அடுத்து இது வெற்றியாக இருந்தபடியால் அமெரிக்காவிலும் போய் செய்து பார்ப்போம் என்று சொல்லி சிலர் ஊடாக வாஷிங்டன் டிசியில் அந்த வெவ்வேறு கட்சிகளின் அலுவலகங்கள் இருக்குத்தானே, அவர்களோடு அவருடைய ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி ஒரு 30 சந்திப்புகள் நான் அங்கு செய்தேன். அதனுடைய நான் வேலை செய்யாமல் என்றில்லை. நியூயார்க்குக்கும் யுஎன் அந்த இடத்துக்கும் சென்று ஒரு 3 சந்திப்புகள் செய்தேன். அதனுடைய நான் சும்மா இருக்க இல்லை. ஊடரசு, தமிழரசு இதெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். இப்பவும் தொடர்ந்து ஒரு சில இது சம்பந்தமான சில கல்வியை மேற்கொண்டு என்னுடைய செயல்பாட்டை இன்னும் கூட தரமுள்ளதாக்குவதற்காக சில முயற்சிகள் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் அங்கு போக மட்டும் என்னுடைய மனம் நிம்மதி இல்லை. இங்கு எவ்வளவு வசதியெல்லாம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை. அங்கு என்ன வசதி இனம்தான் இருந்தாலும் அது பரவாயில்லை. அங்கு போகத்தான் விருப்பம். நீங்கள் அதை ஏற்படுத்தி தந்தால் நான் போவேன். அந்த சூழலை இந்த செவ்வியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பலரும் அருட்தந்தையினுடைய ஆதங்கம் அல்லது அவருடைய பணியினுடைய முக்கியத்துவம் தொடர்பான புரிதலை ஏற்படுத்தி கொண்டிருப்பீர்கள். மிகவும் பெருமதியான நேரம், நீண்ட வரலாறு,
பல தசாப்தங்கள் கண்ணூடாக பார்த்த பல நேரடி சாட்சியத்தினுடைய இன்று இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாட்சியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு திருகவை, அதே போன்று பல முக்கியமான காலகட்டம் செம்மணியில் இடம்பெற்றது என்ன என்கின்ற பல முக்கிய தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றியோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அருட்தந்தை அவர்களே, நன்றி, வணக்கம். ஊடறுப்புக்கு என்னை அழைத்ததற்கு, இந்த சந்தர்ப்பத்திற்காக தமிழரசு ஊடறுப்பு நிகழ்வு எல்லாத்துக்கும் எனது நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.